ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இப்போ இந்தியாவில் ஃபுல்லாக அதிகமாக பேசுகிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு விதமான மறைமுக வரி. இந்த வரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் முதல் முறையாக கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. ஏற்கனவே 150 நாடுகளில் ப்ராசஸில் இருக்கிற ஒரு டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி ஏன் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, ஏற்கனவே இருக்க வரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய வணிகத்தை நம்ம உலக அளவில் கொண்டு போகணும், குளோபல் எக்கனாமிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஜிஎஸ்டி தேவை. ஏன்னா மற்ற நாடுகளில் இருக்க டேக்ஸ் சிஸ்டத்தோடு நம்ம கொண்டு போகும்போது தான் நம்மளால் பொருளாதார வளர்ச்சியை மேம்பட முடியும். அதனால் ஏற்கனவே கொண்டு வந்த மற்ற டேக்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணலை, ஒருங்கிணைச்சிருக்காங்க. அந்த வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட் பதிச்ச வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ட்ரி டேக்ஸ், பொருட்களை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரும்போது இம்போர்ட் டேக்ஸ், அதாவது கஸ்டம் டியூட்டி சொல்லுவாங்க. மேலும் உற்பத்தி செய்யும்போது இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரி சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரே வரி ஒரே தேசம் அப்படின்ற முறையில் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. அடுத்து அந்த ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சிஸ்டம் இதில் கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வரிகள், பொருட்களை அதுக்கு தகுந்த மாதிரி வரியை குறைச்சி லக்ஸுரி ஐட்டத்துக்கான வரியை அதிகப்படுத்திருக்காங்க. இதில் எந்த மாதிரியான டேக்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% எக்ஸம்ட். விவசாயம், உணவு சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் 0% தான் டேக்ஸ் போட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18 and 28. ஒவ்வொரு கமோடிட்டிக்கு தகுந்த மாதிரியும் பொருட்களை வகை பிரிச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தில் பெட்ரோலியம் பொருட்கள் உள்ளடக்க கிடையாது. அதே மாதிரி ஆல்கஹால், லிக்யூர் ஆல்கஹால் எதுவுமே இதில் கிடையாது. தங்கத்துக்கு 3% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, டேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வரி சிஸ்டம் எப்போ நம்மளுக்கு அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2017 1ஆம் தேதி நல்லூரில் அமல்படுத்த இந்த சிஸ்டம் அனைத்து வணிகர்களுடைய ஆதரவையும் பெற்றுள்ளது. இந்த டேக்ஸ் சிஸ்டத்தில் பழைய வேட் இந்த மாதிரியான ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேக்ஸில் ஒருங்கிணைச்சி ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றதில் 3 விதமான டேக்ஸை பிரிச்சிருக்காங்க. சிஎஸ்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டியாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடியது, மாநிலத்துக்குள்ளாகவே நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு நீங்கள் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை சேல்ஸ் செய்தோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐஜிஎஸ்டி வரும். சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசங்களில் யூடி ஜிஎஸ்டி கவர் ஆகுது, அது ஏறத்தாழ எஸ்ஜிஎஸ்டியும் சம்பந்தம். அடுத்தது இந்த ஜிஎஸ்டி வரி மதிப்பில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டில் கலெக்ட் பண்ண வேட் எக்ஸம் வரை இன்புட் கிரெடிட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்புட் கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்லி குட்ஸில் மட்டும் இல்லாமல் இதில் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சர்வீஸ் டேக்ஸ் தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த சர்வீஸ் டேக்ஸை ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணதுனால அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரியை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரித்து எடுத்துப்பாங்க. இதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்க இந்த சொத்து வரி, குடிநீர் வரி இதில் அடக்கமாகாது. மேலும் ஜிஎஸ்டி பற்றி விவரங்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக விளக்கமாக நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.